ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் கும்மி. இது பார்த்தீங்கன்னா 6th இயல் 1ல் இருக்கக்கூடியது தான். சரி, டாபிக் உள்ள போகலாமா? இந்த தமிழ் கும்மிங்கிற பாடலை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் மாணிக்கம். சரி, இதில் என்னென்ன கொஷின் கேட்கலாம்? கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, இந்த மாதிரி பாடல் வரியை கொடுத்துட்டு இது யார் எழுதுறான்னு கேட்கலாம். எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அதே போல் இதுவும் முக்கியமான லைன், ஊழி பல நூறு கண்டதாம், அறிவு ஊற்றணும் நூல் பல கொண்டதுவாம். இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு யார் எழுதுறான்னு கேட்கலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரி, இப்போ அந்த மாதிரி பாடல் வரியை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லும் பொருளும். ஆழி பெருக்கு அப்படின்னா கடல்கோள். ஆழினா கடல்னு சொல்லுவோம் இல்லையா? ஆழி பெருக்குனா கடல்கோள். மேதினினா உலகம். ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டுனா அறிய விரும்பாமை. அதில் இருக்க அந்த மேதினி நல்லா பார்த்துக்கோங்க. சரி, இப்போது ஆசிரியரை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மாணிக்கம். இவரை பாவலரேறு அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கிறாங்க. இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவையக்கொத்து, நூறாசிரியம். சரிங்களா? இவர் நடத்திய இதழ்கள் பார்த்தீங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். ஓகேவா? இப்போ எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது? தென்மொழிங்கிறது தேன்மொழி ஞாபகம். தேன்மொழி ஒரு சிட்டு வளர்க்குறாங்க, அது பேர் தமிழ். தேன்மொழியோட நிலத்தில் கொய்யாக்கனி, கொத்தா, பாவையை கொத்து, சரிங்களா? 100 இருக்குது. கொய்யாக்கனி, கொத்தா, அது கொத்தா இருக்காது கொய்யா, இருந்தாலும் இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். கொத்தா 100 இருக்குது. அந்த சிட்டு கேட்குது, அந்த கனியிலேருந்து நம்ம சாறு எடுத்து குடிக்கலாமா அப்படின்ட்டு. புரியுதா? இதை ஞாபகம் வச்சுக்க முடியுமா? ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது கீழே இருக்க டாபிக் ரொம்ப முக்கியமானது. இந்த பாடலை பார்த்துக்கோங்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலை தோன்றி. ஸோ இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இது யார் எழுதுறான்னு கேட்கலாம். வாணிதாசன்.